திமுக அவங்க ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பேன்னுவாங்க, மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சின்னுவாங்க. ஆனால் இவங்களுக்கு தேவைன்னா என்ன காட்டாட்சி வேணும் பண்ணுவாங்க. அதாவது இவங்களுக்கு அதிகாரத்தில் இருக்கணும், தன் குடும்பம் அதிகாரத்தில் இருக்கணும். குடும்ப அரசியல் தான் திமுகவினுடைய மிக மோசமான ஒரு நோய். அடுத்தது ஊழல் நிர்வாகம். இந்த ரெண்டு தாங்க அந்த காலத்துலேருந்து திமுகவை பாதித்திருக்குது. பாருங்க, கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க திமுகவில் தேர்தல் அறிக்கை தயார் பண்ணுறதுக்காக. அந்த தேர்தல் அறிக்கை தயார் பண்ணுற குழுக்கு யார் தெரியுமா தலைவர்? கனிமொழி. கனிமொழி வேற யாரும் சீனியரே இல்லையா அவங்கள விட அந்த கட்சியில்? ஏன் ராசா சிறந்த சிந்தனையாளராச்ச, எம்பியா இவங்களுக்கு முன்னாலேருந்து இருக்கிறாரு, மத்திய அமைச்சராக இருந்தவர், நல்ல பேச்சாளர், ஆற்றல் மிக்கவர். அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஒரு குடும்பம், இளைஞர் அணினா உதயநிதி, மகளிர் அணினா கனிமொழி, திமுகனா மு.க. ஸ்டாலின். அப்போ ஒரு குடும்பத்தை சுற்றி இந்த கட்சியை நடத்துறதுன்றது இது ரொம்ப சகிக்க முடியாத அளவுக்கு இருக்கு. நியோமேட்டின் ஹேர் growth லோஷன். இது சாதாரணமான ஹேர் ஆயிலை விட பல மடங்கு வேகமா ஊடுருவி முடி கொட்டுறது, அடர்த்தியின்மை, சிறுவயது வழுக்கை போன்ற பிரச்சனைகளை தடுத்து முடி அடர்த்தியா வளர உதவுது.